Hello students, welcome to Vanga Vasikalam. Today we are going to see the first poem, The Castle, which is in our 12th standard book. Let us have a view about the poet, Edwin Muir. Edwin Muir பத்தி இப்போ ஒரு சின்ன introduction கொடுக்கலாம். He is a Scottish novelist, translator and a critic. இவர் ஒரு ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர், நாவலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர், தனித்திறமை மிக்கவர். He was known as a vivid poetry. இவரை வந்து எப்படி நினைவு வச்சுக்கிறோன்னா இவரை vivid poetry அப்படின்னு சொல்றாங்க. During his old age, only he wrote many poems. இவருடைய முதிர்வு காலத்துல தான் அவர் நிறைய போயம்களை எழுதினார். First poem, The Chorus of the Newly Dead. It was his initial attempts. இதுவே முதல் attempt. His later collections includes Variation on Time Themes, The Narrow Place, The Voyage and other poems, The Labyrinth and One Foot in Eden. Let us view the poetic lines. First paragraph. All through that summer at ease and daily from the Tudor wall, we watched the movers in the hay and the enemies half a mile away. There seemed no treat to us at all. இந்த முதல் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இந்த கோடை காலத்தில் நாங்கள் வந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தோம். அண்ட் டெய்லி ஃப்ரம் த டியூடர் வால் அப்படின்னு, டியூடர் அப்படின்னா ஒரு அரண்மனையினுடைய உச்சியில் ஒரு டூம் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தா எல்லாமே வியூ ஆகும். நாங்கள் அந்த மதில் மேலே ஏறி யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். த மூவர்ஸ் இன் த ஹே, அதாவது வைக்கோல் எடுத்து அதை இதெல்லாம் சுத்தம் பண்ணுறத நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். அண்ட் த எனிமி ஹாஃப் அ மைல் அவே, அந்த எனிமீஸ் வந்து எங்கள் இடத்துல இருந்து அரை மைல் தூரத்தில் அவங்க பாதுகாப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருப்போம். தே சீம்ட் நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல், அவர்கள் வந்து எங்களை எந்த விதத்துலையும் அச்சுறுத்துறதலாக தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. Let us go to the second paragraph. For what we thought had we to fear, without our arms and prudent load on load, our towering battlements tire on tire, and friendly allies drawing near on every leafy summer road. என்ன சொல்கிறாரு செகண்ட் பேராகிராஃபில் அப்படின்னா, எங்களோட யுத்தம் புரிவதற்கான கருவிகள் நிறையா இருக்குது. அதாவது போர் கருவிகள் எங்கள்கிட்ட நிறையா இருக்குது. அதே மாதிரி உணவு வகைகள் வந்து எங்கள்கிட்ட நிறையா இருக்குது. லாட் அண்ட் லாட் நிறையா இருக்குது. பாரமாக, லோட் அண்ட் லோட் அப்படின்னா பாரமாக இருக்குது. அளவுக்கு அதிகமாக இருக்குது எங்கள்கிட்ட. அதனால நாங்கள் யாருக்காகவும் நாங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் கோட்டைக்கு பக்கத்தில் அதாவது எங்கள் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எங்களுக்காக, அதாவது வெரி ஃப்ரெண்ட்லி டயர் அப்படின்னா பக்கத்து நாட்டுக்காரங்களும் எங்களுக்கு என்னவா இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதனால் நாங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த கோடை காலமாக இருந்தாலும் மரங்கள் நிறைந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கிறனாலையும் நாங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி செகண்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. Let us come to the third paragraph. Our gates were strong. இந்த தேர்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அரண்மனையினுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறார். Our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win a foothold there, no clever trick could take us dead or quick, only a bird could have got in. இந்த பகுதியில் தேர்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எங்கள் கதவுகள், அதாவது நுழைவாயிலுடைய கேட் கதவு வந்து மிகவும் உறுதியானது, எங்கள் சுவர்கள் மிகவும் கனமானது. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி வால்ஸ் வேர் திக் அப்படின்னு. ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, நோ மேன் குட் வின். அதனால் அவ்வளோ வழுவழுப்பாக மிக உயர்ந்த சுவராக இருக்கிறனால மனிதர்னால ஏற முடியாது. அவனோட கால் சுவடி, ஃபுட் ஹோல்ட் அப்படின்னா கால் சுவடின்னு, அந்த கால் சுவடியும் கூட இடம் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
நோ கிளவர் ட்ரிக், அதனால் அவனால் எந்த ஒரு சூழ்ச்சியும் தந்திரமும் செய்ய முடியாது. அதே மாதிரி குட் டேக் அஸ் டெட் ஆர் குவிக், எங்களை பிணமாகவோ உயிருடனோ பிடிக்க முடியாது. ஒன்லி அ பேர்ட் குட் ஹாவ் காட் இன், பறவையால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும். நெக்ஸ்ட் பேராகிராஃபில் லெட் அஸ் கோ வித் த நெக்ஸ்ட் பேராகிராஃப். வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெய்ட்? Our captain was brave and we were true. There was a little private gate, a little wicket gate. The wizard warder let them through. இந்த பேராகிராஃபில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெய்ட், எங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவங்க எங்களுக்காக, அதாவது பண்டமாற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பொருளை கொடுத்து அந்த பொருளை வாங்க முடியாது. Our captains were brave and we were true. Our captain was brave and we were true. எங்கள் கேப்டன், எங்கள் தளபதி வந்து ரொம்ப உறுதியானவர், வலிமை மிக்கவர், அதனால் நாங்களும் அவர்கிட்ட ரொம்ப உண்மையாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் வாஸ் அ லிட்டில் ப்ரைவேட் கேட், அதாவது அந்த நுழைவாயில் வந்து என்ன அப்படின்னா அந்தரக நுழைவாயில் ஒன்று இருக்குது. அ லிட்டில் விக்கெட் கேட், அது வந்து ரொம்ப சின்ன கேட்டு. அந்த நுழைவாயில அந்த விசார்ட் வார்டர் லெட் தெம் த்ரூ, அவன் என்ன பண்ணிட்டான், பணத்துக்காக, பொருள் அதாவது அந்த தங்கத்துக்காக அவன் என்ன பண்ணிட்டான், அந்த கேட்டை எனிமிகளுக்கு திறந்து விட்டுட்டான். ஹோ தென் ஆர் மேஸ் ஆஃப் டியூனல்ட் ஸ்டோன், டியூனல்ட் ஸ்டோன்னா தூண், கற்களால் ஆன தூண். க்ரூ தின் அண்ட் டெரரஸ் அஸ் ஏர், ட்ரெஷரஸ் அஸ் ஏர் அப்படின்னா தெரிச்சிருச்சு, அது அப்படி சுக்குநூறாயிருச்சு, அந்த தூண் கல் எல்லாமே சுக்குநூறாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. த கேஸ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் அ கிரான், கிரான் அப்படின்னா எந்த விதமான ஒரு வழியும் இல்லை. போர் செஞ்சாங்கன்னா அடிபடும், ரத்த காயமாகவும் எல்லாம் ஆகும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் த ஃபேமஸ் சிட்டாடல் ஓவர் த்ரான், அதாவது பொடி பொடி ஆக்கப்பட்டது, எங்களோட அந்த கோட்டைகள் இடித்து தள்ளப்பட்டன. And all its secret galleries bar. How can this shameful tale be told? I will maintain until my death we could do nothing, being sold. Our only enemy was gold, and we had no arms to fight it with. In the last paragraph அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, how can the shameful tale be told, இந்த கதையை, வெக்கம் நிறைந்த இந்த கதையை எப்படி சொல்ல முடியும்? I will maintain until my death, நான் சாகும் வரை இதை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறாரு. We could do nothing, be sold, எங்களால் எதுவுமே செய்ய முடியல, ஏன்னா நாங்கள் விற்கப்பட்டோம். Our only enemy was gold, எங்களோட ஒரே எதிரி என்ன அப்படின்னா கோல்டு அப்படின்ற. அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித், அதனால் எங்கள்கிட்ட எந்த விதமான வெப்பன்ஸும் இல்லை, ஆயுதங்கள் எதுவும் இல்லை, அதனால் நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நின்றோம் அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்சிருக்கிறார். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த போயமோட மூலக்கூறு அப்படிங்கிறத, த சம்மரி ஆஃப் த ஸ்டோரி, த ஜிஸ்ட் ஆஃப் திஸ் போயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். த எனிமி சரௌண்டட் அவர் ஃபோர்ட், வி வேர் நாட் வரிட் as our fort was very strong. We had arms and food stock and we had the support of neighboring kingdoms. எதிரிகள் வந்து எங்கள் கோட்டையை முற்றுகையிட்டனர், எல்லா வகையிலும் எங்கள் கோட்டை வந்து வலிமை மிக்கது, நம்மிடம் போதிய போர்க்கருவிகளும் உணவுப் பொருட்களும் அண்டை அரசுகளின் ஆதரவும் இருக்குது அப்படின்ட்டு இருந்தோம். There was a secret gate at backside, எங்களுடைய பின்புறமாக ஒரு ரகசிய கதவு ஒன்று இருந்தது. The guard of the gate, அதனுடைய பாதுகாவலன், was bought by the enemy, அவன் வந்து அந்த எனிமிகளிடம் அந்த பாதுகாவலன் விலை போனான். enemy entered the fort and damaged it, அவன் அந்த வழியாக உள்ளே போய் கோட்டையை ஃபுல்லாக தகர்த்தெறிஞ்சிட்டான். I don't tell this shameful story to anyone, இந்த ஒரு கேவலமான ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு கதையை நான் யாரிடமும் கூற மாட்டேன். We don't
we didn't have any weapon to fight against the enemy. அவர்களை எதிர்த்து போரிட எங்களிடம் ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. அதனுடைய இந்த கதை மூலிமா இந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, இந்த போயம் வந்து ஒரு ஸ்டோரியை போயமாக வடிவமைச்சிருக்காரு. அந்த போயமில் என்ன சொல்கிறாரு, ஒன்லி கோல்டு இஸ் த எனிமி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த போயம் மூலிமா நம்ம கற்றுக்கிட்ட ஒரு மாரல் என்ன அப்படின்னா, கிரீடினஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில்ஸ். அப்படின்னா பேராசையே எல்லா தீமைகளுக்கும் அடித்தளம் அப்படிங்கிறது தான் இந்த போயம் மூலிமா நம்ம உணர்றோம்.